நந்திதா, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை தர. உனக்கு என்ன வேணும்? நீ தேவ கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா என்னை இப்படி தனியா விட்டுட்டு போயிடாத நந்திதா. பிருந்தா, இவகிட்ட சொல்ல, கண்ணை திறந்து பார்க்க சொல்லு. பிருந்தா, நந்திதா எழுந்துருமா, கண்ணை திறந்து பாருமா, அம்மாவை பாருமா. அவ கண்ணை திறக்கவே மாட்டேங்கிற பிருந்தா, அவள் கண்ணை திறந்து என்ன பார்க்க சொல்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவ்வளவு உடனே கோவிலுக்கு கூட்டிட்டு போகணும். அங்க எடுத்துட்டு போனா எல்லாம் சரியாயிடுமா? அப்ப சரி, எடுத்துட்டு போலாம். போலாம் சீக்கிரம் போலாம், லேட் பண்ண வேண்டாம். வா போலாம், இவளை கூட்டிட்டு போலாம். அங்க நம்ம கண்டிப்பா போயிடலாம். அந்த கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிடும். இருந்தா நம்ம கூட்டிட்டு போலாம். வா நந்திதா, இவளை இப்படி தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இவளை கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ. இவன் நாகினியும் எல்லாம் இவளால பழி வாங்கவே முடியாதுமா. நந்திதா, அந்த கொலைக்காரங்க உன் கண்ணு முன்னாடி இவளை கொண்டு இருக்காங்க பிருந்தா. அதை எப்படி உன்னால மறக்க முடியும்? இனிமே உன்னால எப்படி அவங்கள சும்மா விட முடியும்? நந்திதா, தேவி எங்க? ரொம்ப நேரமா ஆளை காணோம். அண்ணன் எங்களை ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்க்கல, ஜஸ்ட் வர வழியில தான் பார்த்தாரு. சரி, நீங்க நந்திதாவை என்ன பண்ணீங்க? முடிவு கட்டியிருக்கோம் அத்தை. அவளுக்கு ஒரேடியா முடிவு கட்டிட்டோம். இனிமே அவ நம்மள யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டா. சபாஷ், இப்பதான் உருப்படியான வேலை பண்ணிருக்கீங்க. வாங்க, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, போலாம். ஈரா, பண்டிதரை கூப்பிடு. சரிக்கா. இதுக்கப்புறம் நம்ம நாகினிக்கு பயந்து சாக வேண்டிய நிலைமை இருக்காது. நீ வெறும் கள்ளுதான். நீ கடவுள் இல்ல, வெறும் கள்ளுதான். உன்னை எல்லாரும் முக்கண்ணன்னு சொல்றாங்க. ஆனா உன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா எதையுமே நீ கண்டுக்காம இருந்திருக்க. உன்னோட மூணாவது கண்ணை ஏன் திறக்கல? என்னோட நந்திதாவுக்கு ஏன் இப்படி பண்ண விட்ட? ஏன் ஏன் என் நந்திதாக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? ஏன்? மானசா, உன்னை கட்டுப்படுத்திக்குமா? எப்படியாவது உன்னை கட்டுப்படுத்திக்க. விதியோட விளையாட்ட யாரால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? சிவனை என்ன சொல்லுவாங்க? மகாமிருத்யுஞ்சயன் தானே. அப்படின்னா மரணத்தையே மாத்தி அமைக்கிறவர் தானே. இந்த சிவன் கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா அது எல்லாம் ஏன் இவர் பயன்படுத்தல? என் பொண்ணை ஏன் காப்பாத்தல? அந்த பாவி பசங்க என் பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணாங்க? இது எந்த விதத்துல நியாயம்? அந்த விஷாலி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டா. என் புருஷன், என் குடும்பம், இப்போ என்னோட பொண்ணையும் பறிச்சுட்டா. நீ எப்பவுமே அவளுக்கு தானே துணையா இருக்க. இது நியாயமா? இது எந்த விதத்துல நியாயம்? எப்பவுமே அவங்க பக்கம் தானே இருக்கிற. அப்படியே இரு. இல்ல, நான் இனிமே உன கடவுளா ஏத்துக்க மாட்டேன். நான் இனிமே உன வணங்க போறது இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விடு. உனக்கு அவங்க உயிர் தானே முக்கியம். அவங்க எல்லாரும் உயிரோட இருக்கட்டும், அவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஆனா நான் உயிரோட இருக்க போறது இல்ல. இதுதான் என்னோட முடிவு சிவபெருமானே. இன்னைக்கே உன் கண்ணு முன்னாடி ஒரு இச்சாதாரி நாகினி. ஆனா நான் சாக போறேன். வேண்டாம், நான் சாக வேண்டாம். போறேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நீங்க ஒரு இச்சாதாரி நாகினி. நீங்க தோத்து போக கூடாது. உங்களோட வலி என்னன்னு எனக்கு புரியுது, எல்லாம் நல்லாவே புரியுது. ஆனா நீங்க இப்படி பண்றதுனால கண்டிப்பா எதுவும் மாற போறது இல்ல. நந்திதா திரும்ப வர மாட்டா, புரிஞ்சுக்கோங்க. அது தெரியும். ஆனா நானும் அவ இருக்கிற இடத்துக்கு போலாம்ல. என்ன விடு. என் பேச்சு கேளு. தயவு செஞ்சு இந்த சூலாயத்தை விடு. எனக்கு உயிர் வாழ வேண்டாம். நிறைய இருக்கு. என்னோட காலம் முடிஞ்சு போச்சு. நான் சாகணும். பொண்ணு, என்னோட பொண்ணு. இது பாருங்க, உங்களால முடியாததுன்னு எதுவும் இல்ல. ஒரு இச்சாதாரி நாகினியான நீங்க இப்படி தோல்வியெல்லாம் ஏத்துக்கவே கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க பலவீனமானவங்க கிடையாது. இது பாருங்க, நீங்க எங்களை தடுத்து நிறுத்துங்க. இவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைங்க. ஒரு நாகினி எதிரிங்களை நிச்சயம் சும்மா விட மாட்டாங்க.
விபரீதம் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு நான் என்னோட சுய உருவத்தை எடுத்து நான் அவங்களை எதிர்த்தும் கூட அவங்க ஏன் என்னை எதிர்க்காம இருந்தாங்க, ஏன் அவங்க என்ன தாக்காம இருந்தாங்க? இவ இத்தனை வருஷமா போராடுறா, தனியா தான் போராடுறா. எந்த உதவியுமே இல்ல. அந்த பரமசிவனோட துணை மட்டும்தான் அவளுக்கு இருந்துச்சு. அதுவும் இன்னைக்கு முறிஞ்சிருச்சு. அதனால்தான் மானசா இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டா. இச்சாதாரி நாகினியோட உண்மையான பலம் அவளோட இச்சா சக்தி தான். எதிரிகளை அழிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வீரியமா இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான சக்தி இச்சாதாரி நாகத்துக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு நந்திதா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட எல்லா இச்சைகளும் அடங்கிருச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி இவகிட்ட இருந்த எல்லா சக்திகளையும் பறிச்சுட்டாங்க. அப்பவும் அவ பொண்ணு இருந்தா, நம்பிக்கை இருந்தது, போராடவும் ஒரு காரணம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ ஆசையா வளர்த்த பொண்ணும் இப்ப இறந்து போயிட்டா. அவ சொந்த பொண்ணும் இதுவரைக்கும் அவளை அன்பா அம்மானு கூப்பிட்டதில்லை. அப்புறம் இப்படிதானே நடக்கும்? பாப்போலாம். நாம இங்க நிறைய நேரத்தை இப்படி வீணடிக்க கூடாது. நாம நந்திதாவோட இறுதி சடங்கை செஞ்சாகணும். நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். பண்டிதரே, பசங்களுக்காக கொஞ்சம் விசேஷமா பூஜை பண்ணுங்க. எங்களை விட அவங்களுக்கு தான் ஆபத்து அதிகமா இருக்கும்னு தோணுது. சரி விசலியம்மா, நீங்க ஆரத்தி எடுத்துக்கங்க. இப்ப போங்க, ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. வாவ், பூஜைக்கு அப்புறம் பார்ட்டியா? நாட் பேட்யா. நீங்க பண்ண வேலைக்கு கூலி கொடுக்கணும்ல. எல்லாம் நல்லதுக்கு தான். நந்திதாவோட கதை முடிஞ்சது. சரிக்கா, பிருந்தாவை என்ன பண்றது? இரா, அது பண்டிதரே பாத்துக்குவாரு. பண்டிதரே, தெரியாம சொல்லிட்டா மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த சம்பந்தம் ஒத்து வராது. நாங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். ஆனா அதுக்காக ரிலேஷன் இல்லம்மா, இல்ல, எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. பிருந்தாவும் இதை புரிஞ்சுப்பா. பல வருஷங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இன்னைக்கு நந்திதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு என் கண்ணால நான் பார்த்தேன். அதனால இப்ப சொல்றேன், இவளுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நீங்க நிச்சயம் பழி வாங்கியே தீரணும். அவங்கள தண்டிக்காம விடாதீங்க. எதுவுமே பண்ணாம இதை அப்படியே பாதியில விட்டுட்டு போக கூடாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க அவங்களோட மோதி ஆகணும். நான் சொல்றது கேக்குதா உங்களுக்கு? நீங்க அவங்கள பழி வாங்கணும். இவளுக்கு நடந்த கொடுமைக்கு நாம நிச்சயம் அவங்கள அழிக்கணும். அன்னைக்கு நான் முதல் தடவையா நாகினி உருவத்தை எடுத்தப்போ நீங்க தானே எனக்குள்ள இருக்கிற நாகினி சக்தியை பத்தி சொல்லி கொடுத்தீங்க. நான் இந்த பூமியில எதுக்காக பிறந்திருக்கேன்னு அன்னைக்கு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க கண்டிப்பா அவங்க எல்லாரையும் பழி வாங்கணும். உங்க குடும்பத்தை, உங்க புருஷனை, உங்க மகளை கொன்னதுக்கு நீங்க அவங்கள பழி வாங்கணும். கூட வாங்க வாங்க, இப்படி அந்த கடவுளை பாருங்க. அந்த சாமியவா நீங்க கல்லுன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதானே சொன்னீங்க. ஆனா இப்ப நீங்களே ஒரு கல்லு மாதிரி மாறி நிக்கிறீங்களே. நீங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாது. இது ரொம்ப தப்பு. பழைய மாதிரி மாறுங்க, மோதுங்க அவங்களோட. அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுங்க. இப்படி தோத்து ஒதுங்கி போற ஆள் நீங்க கிடையாது, புரியுதா? நான் சொல்றதை நீங்க கேப்பீங்கல்ல. ஒரு பொண்ணு அவளோட தாய்கிட்ட இருந்து தான் கத்துக்கிறான். ஒரு பொண்ணு தன்னோட தாய்கிட்ட இருந்து தோல்வியை கத்துக்க விரும்ப மாட்டான். ஆமாமா, நான் உங்களோட பொண்ணுமா. ஆமா, நான் மோத விரும்புறேன். உங்களோட எல்லா எதிரிகளோடய நான் மோத விரும்புறேன். அவங்கள மோதி நான் ஜெயிப்பேம்மா. உங்களுக்காக நான் அவங்கள பழி வாங்கியே தீருவேம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களோட ஒரு பொண்ணு இப்போ உயிரோட இல்ல. ஆனா உங்களோட இன்னொரு பொண்ணு இப்போ உங்க கூடவே இருக்காமா. இந்த பரமேஸ்வரன் முன்னாடி இன்னைக்கு நான் சபதம் பண்றேமா, நம்ம எதிரிங்க யாரும் தப்பிக்க முடியாதுமா. என் அப்பாவை கொலை பண்ணதுக்கு நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன். இது ஒரு பொண்ணோட சபதம், ஒரு இச்சாதாரி நாகினியோட சபதம் இது.